இந்த உலகத்தோடைய ரகசியத்தை பல பேர் தேடுறாங்க. இந்த உலகம் எப்படி தோன்றுனுச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுனுச்சு, சித்தர்கள் எப்படி தோன்றுனாங்க, கடவுள்கள் எப்படி தோன்றுனாங்க, இந்த செயல் வடிவம்லாம் என்ன, சுவாமின்னா என்ன, மதம்னா என்ன, ஜாதினா என்ன, மொழி எப்படி உருவானுச்சுன்னு தோன்றாங்க. ஆனால் முதல் அடிப்படையாக ஒரு மனிதன் உடலுக்குள்ள பல்வேறுபட்ட ரகசியம் இருக்கு. அதை மனிதனுடைய திறன் யோசிக்க முடியாமல், உங்கள் பாணியில் சொல்ல போனால் அறிவு, அந்த 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்கிறீங்களே, அது யோசிக்கிற திறனை அது இவ்வளோதான் பெறணும்னு அது ஒரு செயல் வடிவம் இருக்குது. அந்த யோசிக்கிற திறனை கூட்டுறான். இது சாதாரண கேமரா வந்துச்சு, அடுத்தது எங்கள் 4K வந்துச்சு, அடுத்தது இன்னும் பெரிய பெரிய ரெசல்யூஷனில் கேமரா வருது, பெரிய பெரிய செயல் வடிவம் வருது. அதே போல் அந்த மனித உடலுக்குள்ள பெரிய பெரிய செயலை யோசிக்கிற திறனை, அந்த மூளையை இன்னும் விரிவடைய வைக்கிறான். ஒரு கேமராமேன் பாணியில் சொல்லணும்னா ஒயிடாக காட்டுறது, இந்த உலகத்தை ஒயிடாக பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது அதே போல் நடக்குது. அப்போ ஒரு யோகி என்ன செய்கிறான்னா, ரொம்ப ஒயிடாக போயிட்டேன்னா உன் நரம்பு தளர்ச்சி உன் உடம்பு தாங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நீ போய் 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 அந்த பேர் வெளிச்சத்தை பார்த்து நீ ஒயிடாக போகணும். அப்படிதான் அந்த 6 அறிவு எல்லாத்தையும் ஒரு மனிதன் முழு திறனில் கடக்கப்பட்டு அங்கே மனித தன்மையை தாண்டிய ஒரு நிலைக்குள்ளே அவன் போயிடறான். அப்போ தான் அவன் எல்லா செயலையும் கால்குலேட் பண்ணி அவன் ஒரு விஷயத்தை மக்களிடம் கொடுக்கறதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதோ இந்த முறையிலேருந்து தான் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு உள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது எல்லா ரகசியமும் தெரிய தொடங்குது. எப்படி சந்திர மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் பல அடுக்குகள் இருக்குனாங்களோ அது மாதிரி உடலே பல அடுக்கு, உடலுக்குள்ளே பல செயல், பல வடிவம், ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு செயல் வடிவம் இருக்குது. அதனால தான் 6 சக்கரம் 7 சக்கரம்னு இந்த உடலுக்குள்ளே வச்சிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு உலகம் மாதிரி ஒவ்வொரு சக்கரமும், ஒரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ரகசியம், பல ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு, பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு யோகி ஆகப்பட்ட பல நாள்கள் எடுத்து ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளே என்னன்னா ஒரு மண்டலம் மாதிரி வாழ்கிறான். ஒரு 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 சந்திர மண்டலத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்கேயே இருப்போங்கிற மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் இருந்து முழுமையாக ஆய்வு பண்ணிட்டு அடுத்த சக்கரத்துக்கு போகிறான். இப்படி ஒன்றுக்காக போய் அவனுடைய முழுமையான தன்மையை அவன் எட்டி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்குறான். இதுதான் முக்கியமான செயல். இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இயல்பாக ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஒரு சூழ தேகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு சித்தருக்குள்ளெல்லாம் அந்த உள் சுவாசத்துக்குள்ள ஒரு நாள் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இந்த மாபெரும் சக்தி கிடைக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் ஒரு பிரபஞ்சமாக மாறுறார். அப்போ அவர் சாகசம் எதுவும் கற்றுக்கலை. அவருடைய உண்மை, அவருடைய நிஜத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய ஒரிஜினாலிட்டியாக அவர் மாற தொடங்கும் போது அவரால் ஒரு செயல் வடிவமாக செய்ய முடியுது. அந்த செய்கிற திறனை அதை உருவாக்கிக்கிறாருங்கிறதான் அவருடைய தத்துவத்துக்குள்ளே, அவருடைய செயல் வடிவத்துக்குள்ளே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்ற பேரு ரகசியம் ஏக புதஞ்சு கிடக்கு. அதை சாதாரண மக்களுக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மறைக்கப்பட்டவங்க. அப்போ மறைக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரமாக இருந்தால் கொஞ்சம் கொடுங்க படிச்சுக்கிறேன்னு தான் கேட்பாங்க. அவங்களால கிளியராக தெரியாது. ஒரு நல்ல தவம் பண்ணுறவனுக்கு என்ன ஆகும்னா, தவத்தை பற்றி முழுமையாக கொஞ்சமாச்சும் தெரியும், ஒரு குருவோட தன்மையை பற்றி கொஞ்சமாச்சும் தெரியும், ஒரு சித்தர்களை பற்றி கொஞ்சமாச்சும் தெரியும். தவமே பண்ணாதவன்கிட்ட கேட்டிங்கன்னா, அது என்னமோ தெரிலங்க, சும்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டு கத்திட்டு கிடக்கிறாங்கன்றுவாங்க. புரியுதுங்களா? அப்போ மறைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாது. இப்போ ஒரு புத்தகத்தில் பல ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். அதை முழுமையாக படித்தவனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? ஆஹா, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த புத்தகமே கிடைக்காத ஒருத்தன் என்ன சொல்லுவான்? நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க, நான் கிடைக்கலைங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உடலில் மறைக்கப்பட்டிருக்கிற நிறைய அறிவு சார்ந்த மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரியலை, நான் தேடுறேன், இன்னும் கிளாரிட்டி இல்லைன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் சரியில்லைங்க, இது கரெக்டு இல்லைங்க, இது இப்படிங்கன்றுவாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற பெரிய பிரச்சனையும் பெரிய செயலாகவும் இருக்கிறது. இந்த தியானத்தோடைய வடிவமும் அதுதான். இன்ன வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேர் வடலூரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, வடலூர்லேயே இப்படி ஒருத்தர் தோன்றவே இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அவர் பேரை சொல்லி அப்படி ஒருத்தர்லாம் வரலங்க, சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவனும் இருக்கிறான். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்?
அதுக்கு என்ன செயல் சொல்ல முடியும்? அப்போ இதோடைய ஒரு பெரிய ஒரு செயல் வடிவமாக இது இருக்குங்கிறத புரிஞ்சு ஒரு செயலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு பூமியில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலே போக 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 அந்த கூலிங் அதிகமாக ஒரு 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 சில்னஸ் இருக்குது. அப்போ சூரியனோட தன்மைகள் வந்து தாக்கம் கம்மியாக தானே இருக்கணும். சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலேயும் தாக்கணுமே, மேலே தாக்கலை அப்படின்னு வந்து உங்கள் வாழ்க வளமுடனே இது சம்மந்தமாக ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. அவரே வந்து இப்போ சூரியனுடைய தன்மை வந்து பூமியில் படலை, பூமியில் உள்ளே வரலை. அந்த சோர்ஸு இங்கே இவ்வளோ அதிதீவிரமாக சூரியனுடைய தாக்கம் இருக்குன்னா அப்போ மேலே போனால் அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கணுமே, காணாம், கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக ஒரு 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 ஆய்வு அறிக்கையாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் பெரிய பவர்ஃபுல்லானது, பெரிய தாக்கம் தான். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு யோகி அனுபவம் பெற்றவங்க சூரியன், ஆனால் உள்ளுக்குள்ள சூரியன், வெளியில் சந்திரன். அதே மாதிரி ஒரு யோகி இருக்கிற இடம் எப்பயுமே சில்னஸாக தான் இருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தவம் பண்ணுறதுக்கான உகந்த இடம் எதுனா சில்னஸான இடம். உகந்த மாதம் எதுனா கூலிங்காக இருக்கிற மாதம். இந்த மே மாதம் இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் தவம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? தவம் பண்ணுறதுக்கான ஒரு மாதமும் சில்னஸாக இருக்கணும். தவம் பண்ணுற இடம் இல்லைன்னா பெரிய சில்னஸாக இருக்கணும். அதுக்கான காரணம் இருக்குது. அப்போ ஒரு யோகி வெளிப்படுத்துறது உள்ளுக்குள்ள சூரியனாக இருப்பான், அக்னியாக இருப்பான், உள் சுவாசமாக. வெளியில் எப்படி தெரியுமோனா சாந்தமாக அந்த அந்த தன்மையில், நிலவு தன்மையில் இருப்பான். அப்போ பல ஆகாயத்துக்குள்ளே பல ஆயிரம் உயிர் துளிகள் இருக்குது. அது எல்லாமே பெரிய ஒரு நல்ல நிலையில் கொண்ட தன்மை கொண்டது. அதுங்கெல்லாம் என்ன ஆகும்னா சூரியனுடைய வலிமையான நிறைய உயிர் துளிகள் அங்கங்கே பிரிஞ்சு நிற்கிது. அது எல்லாமே அதோடைய தன்மையை எப்படி வெளிப்படுத்துனா சில்னஸாக தான் வெளிப்படுத்தும். அதோட தன்மை இப்படி தான் வெளியே அந்த ரேடியேஷனை இப்படி தான் அது வெளிக்காட்டும். அதோட செயல் வடிவமே அப்படி தான். அது இருக்கிற இடமே ஒரு 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 கைலாய மலை மாதிரி இருக்கும், ஒரு செயல் வடிவத்தை பண்ணும். அப்போ ஒரு யோகியே இந்த மாதிரி செயலை தான் காட்டுவார். அவர் தேவைப்பட்டால் தான் நான் ஒரு சூரியன்கிற தன்மையை வெளிப்படுத்துவார். அதனால தான் எப்பயுமே சூரியனுக்குள்ளேயே ஒரு ஒரு கூலிங் தன்மை இருக்குது. இது வந்து அறிவு சார்ந்து என்னைக்காவது எப்பயாவது இந்த உலகத்தில் யாரோ ஒரு அறிவாளி, யாரோ ஒரு விஞ்ஞானி போய் கண்டுபிடிக்கிற அன்னைக்கு சொல்லட்டும். நான் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், சந்திரனுக்குள்ள ஒரு சூரியன் தன்மை இருக்குது, ஒரு வெப்பத்தன்மை இருக்குது. இந்த செயலை நீ மேலே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாயிரும். ஒரு ஆணையும் பெண்ணையும் எடுத்து நீ சோதித்து பார்த்தனா தெரிஞ்சிடும். இந்த உலகத்தையே படைப்போட தத்துவத்துக்குள்ள இந்த உலகத்தை ஈஸியாக ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் மெத்தேடு பண்ணணும்னா ஒரு கூலிங், ஒரு வெப்பம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செயல் வடிவம் உருவாகி அதுக்குள்ளேருந்து உயிர் துளி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே வடிவம் தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அந்த இணைப்பு தான் ஒரு உயிரை உருவாக்குது. அதே மாதிரி தான் அந்த படைப்போட தத்துவத்துக்குள்ள அந்த சந்திரனும் சூரியனும் இணைந்தே இருந்தது. வரும்போதே பல ஆயிரம் உயிர் துளிகளை தாயாக தந்தையாக உங்களை மாதிரி எத்தனையோ உயிர் துளிகளை அங்கிருந்து தான் நம்ம பிறந்தோம். நம்மளோட ஒரிஜினல் தாய் தந்தை அதுதான். அதே ஃபார்முலாவில் தான் கீழே ஆண் பெண்ணை உருவாக்குனாங்க. இதுதான் அதோட செயல் வடிவத்தோடைய உண்மையான தத்துவத்துக்குரிய இருக்கிற செயல். இதுக்குள்ளே உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், இதுக்குள்ளே டவுட் இருக்கலாம். ஆனால் பல நாள் தியானம் பண்ணி இதை வந்து தெளிவடைகிறதுக்குன்னா ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குங்க. அதுதான் அது என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பல சாக்குகள் இருக்குது. சில சாக்குகளை நாங்கள் வாங்குவோம், சில சாக்குகளை சில சாக்கு பேலன்ஸ் இருக்க சாக்குக்கு சரி நீங்கள் போதும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்டுட்டா நீங்கள் மேலே போக முடியாது. அந்த சாக்கை எப்போ இறக்கி வைக்கிறீங்களோ அப்போ தான் மேலே போக முடியும். வரும்போது நீங்கள் கரெக்டாக தான் வந்தீங்க, ஆனால் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டீங்களே. புரியுதுங்களா? ஆசைப்பட்டது அதுதான். மனம் எப்போ ஆசைப்படுதோ அப்போ நீங்களும் அங்கே சேர்ந்துக்கிறீங்க.
புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் சைக்காலஜி படி நீங்கள் யோசிங்க. பசி இயற்கையாக வருதா இல்லை எண்ணத்திலேருந்து வருதா? ஏக்கம்லாம் தூக்கி கொண்டு அங்கிட்டு ஏறிங்க. அங்கிட்டு பசி எப்படி வருது? எண்ணத்தால் வருதா இல்லை எப்படி வருது? அந்த தூண்டுறது இருக்குல்ல, அந்த செயல் இருக்குல்ல, அதுதான், அதை தான் ஆசைங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு எல்லாமே அதுதான். உடையிலிருந்து, பணத்திலிருந்து, நகையிலிருந்து, வீடிலிருந்து அந்த எண்ணம் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி அந்த அந்த வேலையை செய்ய வைக்கும். புரியுதுங்களா? அப்போ அது ஒரு நீங்கள் அதை நம்புறீங்களா? இப்போ ஒரு வீடியோ பாருங்கள், சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி 10 நிமிஷத்தில் பசி வந்துடும். 10 நிமிஷத்தில் பசி வந்துடும். ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி 10 நிமிஷத்தில் பாருங்கள், உங்களுக்கு உணர்ச்சி வந்துடும். அப்போ எங்கே நடக்குது இது? புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது? ஒரு இடத்துல இருந்து ஒரு புகை வெளியில் வர்ற மாதிரி ஒரு எண்ணத்தினால ஒரு செயல் வடிவம் உருவாகுது, ஒரு செயல் கிடைக்கிது. அந்த செயல் வடிவத்தை கட்டுப்படுத்தி அந்த செயல் வடிவமே செயல்படாத அளவுக்கு மாற்றக்கூடிய திறனை தான் இந்த யோக பாரம்பரியத்தில், இந்த தியானத்தில் ஒருத்தவங்க உருவாக்குனாங்க. இந்த செயல் வடிவத்தை பண்ணாங்க. அதுதான் ஒரு செயல். அப்போ அந்த எண்ணம்ங்கிறது போனீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, பொருளா? அது ஒரு செயலே இல்லை, அது ஒரு செயல். ஒரு எப்படி நீங்கள் தியானத்தில் இங்கே சுவாசத்தை கவனம் வைக்க சொல்கிறேன், அது என்ன பேர்? அது பேர் என்ன? சந்திரன் சூரியன்லாம் கிடையாது, அதுதான் எண்ணம். உங்கள் எண்ணத்தை கொண்டு எங்கே வைக்க சொல்கிறேன்? மூக்கில் கொண்டு வைங்கிறேன், சுவாசத்தில் வைங்கிறோம். இப்போ சில பேர் இங்கே வைங்கிறாங்கல்ல, அப்போ இங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அப்படியே இருந்தீங்கன்னா சில ஆளுகள் தூங்கிடுவீங்க. சில ஆளுகள் இங்கே எண்ணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போண்டா போட்டுக்கிட்டு இருக்க கதையை யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல எண்ணெய் வச்சுக்கிட்டு இங்கேயே நிற்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா மனம் வேலை செய்கிறது நிற்கும். அப்போ எண்ணத்தை என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றான், ஏமாத்துறது. எண்ணத்தை ஏமாற்றி மூக்குக்கிட்ட கொண்டாந்து அப்படி நிப்பாட்டிட்டோன்னா அந்த எண்ணத்தை ஒரு நாள் வந்து தன்னையே மறந்துட்டானா அப்போ எண்ணமே வேலை செய்யலை. புரியுதா? இந்த செயல் வடிவத்தை தான் அப்போ எண்ணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மடமாற்றி ஒரு நல்ல செயலுக்கு பயன்படுத்து. இந்த எண்ணம் தான், வா அந்த வீட்டில் ஆளே கிடையாது, பூட்டை உடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது எண்ணம் தான். வா அந்த வீட்டில் ஆளே கிடையாது, அந்த வீட்டு வாசல்லே உட்காந்து தவம் பண்ணுவோம் அப்படிங்கிறது எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஒரு நல்ல செயலுக்கு, இறை செயலுக்கு எடுத்துகிட்டு போங்கிறது தான் அந்த தியானம். அப்போ எண்ணத்தை என்ன பண்ணனா அப்படியே விட்டனா குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி அது கண்ணா புண்ணான்னு யோசிச்சிடும். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணு, ஒரு இடத்துல செலுத்து. அப்போ செலுத்தும் போது என்ன ஆகுனா இங்கே அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்போது குரு என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துலேருந்து நீ டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஒரு இடத்துல அந்த எண்ணம் அங்கே போய் இருக்கும்போது அந்த சுவாசம் என்ன பண்ணுன்னா அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தும், அந்த செயல் வடிவத்தை கொண்டு வரும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கனவு வருது, எனக்கு என்னென்னமோ நினப்பு வருது, ஒரு இடத்துல உட்கார முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உன் எண்ணத்தை நீ வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்ட. நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு சித்தர் என்ன பண்ணுறாருன்னா தனக்குள்ளே இருக்கிற உயிரை வெளியே எடுக்கிறேங்கிறாருல, அந்த மாதிரி உன் எண்ணத்தை நீ உன் கையில் பிடிக்கணும். டேய் நீ எங்கேயும் போகக்கூடாதுடா, நான் என் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உன் எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே தாண்டா நீ நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலுக்குள்ளே நிறுத்தி கவனத்தை செலுத்தி 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 ஒரு நேரத்தில் நீங்களே இல்லாமல் போகும்போது அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது? எண்ணமும் இல்லாமல் போயிடுது. அங்கே கான்சியஸே இல்லை, வெறும் காற்று மட்டும் மேலேயும் கீழேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே செத்த போன மாதிரி உட்காந்துருக்கான். சரியா? இப்போ இதுதான் செயல் வடிவம். சொல்லுங்கள் மாறன், இதை கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, சொல்லுங்கள்.